ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ஜூலை 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜூலை 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மெட்ரோ ரயிலில் பயணிகள் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செல்போனில் சத்தமாக பேசினால் ரூபாய் 2500 அபராதம் விதிக்கப்படும் என எந்த திட்டத்தின் கீழ் அரசிதழ் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஜன் விஸ்வாஸ் சட்டம் 2026 கீழே தான் மெட்ரோ ரயிலில் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செல்போனில் சத்தமாக பேசினா 2500 ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ரயில் இயக்கம் பராமரிப்பு சட்டம் 2002 பிரிவு 59 கீழ் இந்த சட்டம் அமல்படுத்தியிருக்காங்க. 2002 பிரிவு 59 கீழ். அடுத்து மகிழ்வுறு ஆங்கிலம் திட்டம் பற்றி கூறுக. தொடக்கப்பள்ளியில் பயிலும் 3ஆம் வகுப்பு மாணவர்களின் ஆங்கில மொழி பேச்சு மற்றும் கற்றல் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரமேரூர் அருகே உள்ள பெருநகர் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் இருக்க தொடக்கப்பள்ளியில் தொடங்கி வைத்தவர் பார்த்தோம்னா வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார். அவங்க தான் மகிழ்வுறு ஆங்கிலம் திட்டம் அப்படின்றத தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எப்பொழுது அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2029ஆம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நியூசிலாந்திற்கு பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1968 இந்திரா காந்தி அவர்கள் நியூசிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 1986 ராஜீவ் காந்தி அவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க. தற்போது 40 ஆண்டுகளுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் நியூசிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து விண்வெளி ஆராய்ச்சிக்கான செலவுகளை குறைக்க விண்ணில் ஏவப்படும் ராக்கெட்டுகளை மீண்டும் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தில் கடலில் வலை மூலம் ராக்கெட்டை பத்திரமாக மீட்டு புதிய உலக சாதனை படைத்துள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சீனா தான் இந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ராக்கெட் இப்போ கிளம்புனதுமே அதோட பார்ட் ரெண்டாக பிரிஞ்சு அந்த கீழ் பக்கம் இருக்கிறது பார்த்தோம்னா ஒன்று எரிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகிடும்னா எரிஞ்சு வேஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கடலில் விழுந்து அது அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு செலவு அதிகமாகுது அப்படின்றதுனால இப்போ அந்த கீழே இருக்க ராக்கெட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் ஒரு வலை மூலமாக அந்த இது மீட்டு அதில் சின்ன சின்ன இது மட்டும் அதாவது மேனுஃபேக்சரில் சின்ன சின்னதாக சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் ராக்கெட்டை ஏவுறதுக்கு அதை பயன்படுத்திப்பாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க வலை மூலமாக கடலில் ஒரு பிளேஸில் துல்லியமாக அந்த இடத்துலையே விழுற மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் டைம் சீனா அந்த மாதிரியான டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா எங்கு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தான் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு 2 அடி நீளம் கொண்டது. மொத்தம் 7 வரிகள் உள்ளன. நிறைவடையும் இடத்தில் ஒரு பூரண கும்பமும் அதன் இரு பக்கமும் குத்து விளக்குகளும் காணப்படுகின்றன. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து தென்னிந்தியாவின் நைட்டிங்கேர்ள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஜானகி அம்மா. அவங்க தான் தென்னிந்தியாவினுடைய நைட்டிங்கேர்ள் என்று அழைக்கப்பட்டாங்க. இவங்க அது மட்டும் இல்லாமல் கான கோகிலா, இசை பேரரசி அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க. இவங்க 4 தேசிய விருதுகள் 33 மாநில விருதுகள் பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு அரசினுடைய விருது 6 முறையும், ஆந்திர அரசின் நந்தி விருது 10 முறையும், கேரள அரசின் விருதை 11 முறையும் வென்றுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருது, 1986 ஃபிலிம்ஃபேர் விருது, மைசூரு பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டம், கர்நாடக அரசின் உயரிய விருதான ராஜ்யோத்சவா விருது, முக்கியமான விருதுகள்லாம் பெற்றிருக்காங்க. சமீபத்தில் அவங்க வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டாங்க. இவங்க தான் தென்னிந்தியாவினுடைய நைட்டிங்கேர்ள் என்று அழைக்கப்பட்டவங்க. அடுத்து ஸ்பெயினின் மாட்ரிட் நகரில் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய மகளிர் அணி வென்ற பதக்கம் யாது? வெள்ளி பதக்கம் தான் இந்த வில்வித்தை போட்டியில் வென்றிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எந்த போர்க்கப்பல் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது? ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழே மகேந்திரகிரி அப்படின்ற போர்க்கப்பல் தான் கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. சீன கடற்படைக்கு நிகராக இந்திய கடற்படையில் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க மத்திய அரசு திட்டம் தீட்டியிருக்காங்க. இதன்படி 40 நாட்களுக்கு ஒரு முறை இந்திய கடற்படையில் புதிதாக ஒரு போர்க்கப்பல் இணைக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2009ஆம் ஆண்டில் ரூபாய் 45,000 கோடி செலவில் இந்திய கடற்படைக்காக 7 போர்க்கப்பல்களை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கு
ப்ராஜெக்ட் 17A என்று பெயரிடப்பட்டது. ஐஎன்எஸ் மகேந்திரகிரி அப்படின்ற கப்பல் போர்க்கப்பல் பார்த்தோம்னா நீளம் வந்து 149 மீட்டர், எடை 6670 டன். இது மணிக்கு 52 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக ரூபாய் 9000 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி சென்ற 18 வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவற்றை வழிநடத்தியது இந்த மகேந்திரகிரி போர்க்கப்பல் தான். இந்த போர்க்கப்பல் தான் சமீபத்தில் வந்து கடற்படையோட இணைச்சிருக்காங்க. எந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழே. அடுத்து அரசு விழாக்களில் எந்த பாடலுக்கு முதலிடம்? மாநில பாடலுக்கு, அதாவது தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து முதலிடம் அளிச்சிருக்காங்க. அதன் பின் தேசிய பாடலான வந்தே மாதரம், அதற்கப்புறம் வந்து தேசிய கீதம் வந்து இசைக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.